முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் என்றால் அல்லாஹுவால் ஏவப்பட்ட சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு நடப்பவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிமான பெற்றோர்களுக்கு பிறந்தவுடனே யாரும் அந்த அந்தஸ்தை அடைய முடியாது. பாரம்பரியத்தில் எல்லோரும் முஸ்லீமாக இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி பிறந்தவுடனே யாரும் முஸ்லீமாக முடியாது. சமூகத்தில் நம்முடைய நல்ல காரியங்களுக்கு, நம்முடைய மரண சம்பவங்களுக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தில் நிறைய பேர்கள் வந்து கூடுவார்கள், பங்கெடுப்பார்கள். ஆகவே நாம் எல்லாம் முஸ்லீமாகிவிட முடியாது. முஸ்லீம் என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் கடமையான இபாதத்துகள் என்று கட்டளையிட்டார்களோ அவைகளை நிறைவேற்றும் பொழுதுதான் முஸ்லீம். ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் ஷஹாதத்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு நுழைந்தார்களோ அவர்களுக்கு முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளை, நீங்கள் தொழுதாக வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னார்கள்? நோன்பை குறித்தோ, ஜகாத்தை குறித்தோ, ஹஜ்ஜை குறித்தோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் இந்த தொழுகை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூற என்ன காரணம்? நோன்பை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு தான் அது கடமை. ஜகாத்தை பொறுத்தவரையில் அது வசதியுடையவர்களுக்கு கடமை. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும் ஒருஞ்சேர பெற்றவர்களுக்கு தான் ஹஜ்ஜும் கடமை. தொழுகை ஏழைகளுக்கும் கடமை, வசதி உள்ளவர்களுக்கும் கடமை. தொழுகை ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை, நோயுற்றவர்களுக்கும் கடமை. தொழுகையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள், அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகினும் நீங்கள் தொழுதாக வேண்டும். தொழுதால் தான் நீங்கள் முஸ்லீம்.